பீகாரில் செவிலியர் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சியிலிருந்து தப்பிக்க மருத்துவரின் அந்தரங்க பாகத்தை வெட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அத்துமீறிய மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைக்குள் நடந்தது என்ன? கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு பீகாரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியர் மீது கூட்டு பாலியல் பலாத்கார முயற்சி நடந்திருப்பது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் மருத்துவமனையில் செவிலியருக்கு நடந்தது என்ன? அத்துமீறியவருக்கு செவிலியர் கொடுத்த தண்டனை என்ன? பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டம் கங்காபூரில் RBS ஹெல்த் கேர் சென்டர் என்ற பெயரில் தனியார் மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது. முஸ்ரிகராரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இந்த மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அரங்கேறிய கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று மருத்துவமனையில் பணியாற்றி வந்த செவிலியர் ஒருவர் பணி முடிந்து வீட்டிற்கு கிளம்ப தயாராகி வந்தார். அப்போது அந்த மருத்துவமனையில் பணியாற்றி வந்த குமார் என்ற மருத்துவர் தனது சக ஊழியர்களான சுனில்குமார் குப்தா மற்றும் அவதேஷ் குமார் ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். கடும் போதைக்கு சென்ற அவர்கள் செவிலியர் தனியாக இருப்பதை பார்த்து திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி மருத்துவமனையிலிருந்து அனைத்து CCTV கேமராக்களின் இணைப்புகளையும் துண்டித்துள்ளனர். மேலும் மருத்துவமனை அறை கதவுகளையும் பூட்டியுள்ளனர். அப்போது அவர்களிடம் தனியாக சிக்கிக்கொண்ட செவிலியரை மூவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனர். சுதாரித்து கொண்ட அந்த பெண் அறைக்குள் ஓடி தன் கையில் சிக்கிய பிளேடு ஒன்றை பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்டார். இதையடுத்து அவரை நெருங்கிய மருத்துவர் குமாரின் அந்தரங்க உறுப்பை பிளேடால் அறுத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார். அவர் வலியால் துடித்து கொண்டிருக்கும் போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் அறை கதவின் பூட்டை திறந்து அருகிலிருந்த சோளக்காட்டிற்குள் ஓடி மறைந்து தப்பிவிட்டார். மூவரிடம் இருந்து தப்பிய செவிலியர் உடனே முஸ்ரிகராரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மருத்துவமனையில் இரத்த களரியாக விழுந்து கிடந்த மருத்துவர் மற்றும் 2 வரை கைது செய்தனர். விசாரணையில் மருத்துவர் உட்பட மூவரும் மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றது தெரிய வந்தது. ஆபத்தான காலகட்டத்தில் செவிலியரின் செயல்பாடு மிகவும் பாராட்டுக்குரியது என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சஞ்சய் குமார் பாண்டே தெரிவித்திருக்கிறார்.